இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவருக்கு எதிர்ப்பு வலுத்து கொண்டு இருக்கிறது. இயேசுவை நாம் லூக்கா நற்செய்தி 4:28-29 வாசிக்கிறோம். அந்த நகரனுடைய ஓரத்தில் இருந்த ஒரு மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட முயன்றார்கள். அதுதான் தொடக்கம். அதை தொடர்ந்து இயேசுவை மடக்க பார்த்தார்கள், இயேசுவை சோதிக்க பார்த்தார்கள், இயேசுவை கல்லால் எறிய பார்த்தார்கள், இயேசுவை கொல்ல வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள். இன்றைய நற்செய்தி பகுதி 7வது அதிகாரம் முதல் வசனம், அதை தொடர்ந்து வருகிற வார்த்தைகள். அன்பானவர்களே, 7வது அதிகாரம் முதல் வார்த்தை, 2வது வார்த்தை, அதை தொடர்ந்து 7 வார்த்தை, 10, 12, 23, 25, 20, 30 எல்லா வார்த்தைகளிலும் பார்க்கிறோம் இயேசுவை கொல்ல முயன்றார்கள். இன்றைய நற்செய்தி பகுதியிலே 7வது அதிகாரம், அதில் 7வது வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், இயேசுவினுடைய சொந்த உறவினர்களே கூட இயேசுவை நம்பவில்லை. இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? நாம் மத்தேயு நற்செய்தியிலே வாசிக்கிறோம். 13வது அதிகாரம் 56, 57, 58 வசனங்களிலே பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் சூசையினுடைய மகன். அவர் தச்சர், ஒரு ஏழை, ஒரு சாதாரண குடும்பம். அவருடைய அன்னை மரியா அந்த ஏழை குடும்பத்தில் இருக்கிறார். ஏழை. அதனால் அவர் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி இந்த ஞானம் வந்தது? எப்படி இவர் வல்லன்மையோடு பேசுகிறார்? அவர்களால் நம்பிக்கை கொள்ள முடியவில்லை. ஏழையாக இருந்தால் அவனிடமிருந்து உண்மை வராது என்பதை போன்றது. ஏதோ ஒரு சினிமாவில் சொல்லுகிறார்களே, வெள்ளையாக இருந்தால் பொய் சொல்லுவதில்லை என்று. அதை போல ஏழை எளியவர்களிடமிருந்து கடவுள் வர முடியாது, கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ முடியாது என்பதை போல ஏழைகளுக்கு இந்த சமுதாயத்திலே மதிப்பில்லை என்பதை போலத்தான் இயேசுனுடைய நிலை ஆகிவிட்டது. அது மட்டுமல்ல, இயேசு எங்கிருந்து வருவார் என்று யாருக்கும் தெரியாது என்று மறைநூல் சொல்லுகிறது. ஆனால் இயேசு நசரேத்தூரிலிருந்து வருவது அவர்களுக்கு தெரியும். இயேசு தந்தை கடவுளுடைய மடியிலிருந்து வருகிறார் என்பது அவர்களுக்கு தெரியுமா? இவைகள் எல்லாமே விசுவாசத்தை சார்ந்த விஷயம். விசுவாசத்தை சார்ந்த விஷயம். கிறிஸ்துவனுடைய அல்லது கத்தோலிக்க திரு அவையினுடைய, கிறிஸ்தவ திரு அவையினுடைய கோட்பாடுகளை குறித்து இன்றைக்கு பலரும் பலவிதமாக கேள்வி எழுப்புகிறார்கள், அரசியல் செய்ய பார்க்கிறார்கள். அதை வைத்து பெரிய பேச்சாளர் போல காட்டிக்கொள்ளுகிறார்கள். இது விசுவாசத்தை சார்ந்தது. 1:28, 29 வசனங்களிலே கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஞானம், மடமை இவைகளை குறித்து பவுலடியார் எழுதுகிறார். கடவுளுடைய மடமை உலகினருடைய ஞானத்தை விட பெரியது. இந்த உலகில் ஞானிகள் வெட்கி போகும்படியாக மடையர்களை கடவுள் தெரிந்து கொள்ளுகிறார். அங்கே விசுவாசம் இருக்கிறது. நம்மிடம் விசுவாசம் இருக்கிறதா, இயேசுவின் மேல் விசுவாசம் இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க வேண்டுமே ஒழிய, நம்முடைய ஆடை அலங்காரம், வருகின்ற பெரிய குடும்பம், நம்மிடம் இருக்கிற சொத்துக்கள், நம்முடைய மதிப்பு, செல்வாக்கு இவைகளை வைத்து சமுதாயத்தில் இருப்பதை போல கடவுள் முன்னும் நாம் இருக்க முடியும் என்று நாம் நம்பக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவரே, எங்களுடைய எளிமையிலும் உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. உம்மேல் நம்பிக்கை கொண்டு வாழ எங்களுக்கு அறிவை கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்துள்ள இந்த உலகம் ஆசீர்வாதமான உலகமாக இருக்கும்படி உலகத்தில் உள்ள ஆச்சரியங்கள் உம்மால் படைக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து கொள்ள செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.